இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 8th மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில ஹைதராபாத்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளாட் ட்ராக், நல்ல ஸ்கோர் வரும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இங்கே எப்பவும் நல்ல ஸ்கோர் வரும். லாஸ்ட் சீசன்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 200+ ரன்ஸ் வந்தது. டாப் 3 பேட்டர்ஸும் 50 அடித்தாங்க. ஆவரேஜாக 170 to 180 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பேசஸுக்கு இங்கே நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ் போடுற பேசஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசு, ஸோ மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. பட் இங்கே லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா பேசஸ் தான் அதிகமாக இருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸும் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சீசனில் சாஹல் தென் மயங்க் மார்க்கண்டே எல்லாம் இங்கே 4 எடுத்தாங்க. இங்கே சேசிங்கில் தான் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இல்லாமல் இருந்தால் பிச் நல்லா ஸ்லோ டவுன் ஆகும். பேட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டைமில் ஒரு டைமில் SRH இந்த வென்யூவில் நிறைய மேட்சஸ் லோ ஸ்கோர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு 2 டீம்லேயும் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. சேம் டைம் நல்ல பேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ நல்ல டஃப் ஃபைட் இருக்கும்னு தோணுது. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தென் ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸை டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இங்கே இது வரைக்கும் 71 IPL T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 31 டைம்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 40 டைம்ஸ் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 231 ரன்ஸை SRHும், லோவஸ்ட் ஸ்கோர் 80 ரன்ஸை டெல்லி டேர் டெவில்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. SRH லாஸ்ட் மேட்ச்சில் KKR கிட்ட லாஸ் ஆனாங்க. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி நல்லா க்ளோஸாக வந்து லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் டீசெண்டாக ஆடி இருந்தாங்க. பட் பவுலிங்கில் மார்க்கோ யான்சன் அண்ட் புவனேஸ்வர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பேக்ட் சப்பில் நட்ராஜன் தென் அபிஷேக் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். MI லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத் கிட்ட லாஸ் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் 90% கேமை அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் 4-5 ஓவர்ஸில் மேட்சை விட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் டாப் ஆர்டரில் பேட்டிங் வந்திருந்தா ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். பவுலிங்கில் சூப்பராக இருக்காங்க. கோட்ஸே அண்ட் பூம்ரா சூப்பராக பவுல் பண்ணாங்க. பேட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பேக்ட் சப்பில் லுக்குட் அண்ட் பிரேவிஸுக்கு இடையில ஸ்வாப் இருக்கலாம். சேம் டைம் நபிக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. நபி இதுக்கு முன்னாடி SRHுக்காக இந்த வென்யூவில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. தென் சூரியகுமார் யாதவ் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் சூப்பர் பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் SRH ஆவரேஜாக ஆடி இருக்காரு. 31 ஆவரேஜில் 342 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் புவனேஸ்வர் அண்ட் நட்ராஜன் பார்த்தா 1-2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரன்ஸும் பெருசாக ஸ்கோர் பண்ணலை. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பேட் பண்ணியிருந்தார். 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகேன்ஸ்ட் SRH லாஸ்ட் 2 சீசனாக நல்லா ஆடிட்டுருக்காரு. லாஸ்ட் சீசனில் 50 எல்லாம் அடிச்சிருந்தார் ஒரு மேட்ச்சில். பட் இந்த வென்யூவில் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா கிரேட்டாக இல்லை. ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமாருக்கு எகென்ஸ்டாக நல்லா ஆடிருக்காரு. பட் நட்ராஜன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் குவாலிட்டி பிளேயர் 30-40 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். திலக் வர்மா நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. நம்பர் 4ல் வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் நம்பர் 5ல் அவ்வளவு டைம் கிடைக்காது. திலக் வர்மா எப்பவும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா டாப் ஆர்டரில் பேட்டிங் வந்தால் திலக் வர்மாவோட பேட்டிங் ஆர்டர் இன்னும் டவுன் ஆகலாம். அகேன்ஸ்ட் SRH டீசெண்டாக ஆடி இருக்காரு. டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பேட்டிங்கில் ப்ரொமோட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் SRH நல்லா ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச்சில் 18 பால்ஸில் 46 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேவிஸ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். பட் ஸ்ட்ரைக் ரொட்டேஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். நிறைய டாட் பால்ஸ் ஆடி இருந்தார். லாஸ்ட் மேட்ச் இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் போனதுக்கு பிரேவிஸும் ஒரு காரணம்னு சொல்லலாம். IPL ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு மேட்ச்சில் 162 ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாரு ஒரு T20 மேட்ச்சில்.
நமன்தீர் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நல்ல டச்சில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரீசெண்டாக பஞ்சாப் கிரிக்கெட் அகாடமி ஆர்கனைஸ் பண்ண ஒரு டூர்னமெண்ட்டில் 30 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு 12 இன்னிங்ஸில். அந்த டூர்னமெண்ட்டில் மொத்தமாக 466 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 193 ஸ்ட்ரைக் ரேட்டில். 200 அடிச்சிருந்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் செலக்ட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். நல்ல டேலண்ட் இருக்கு. ஒன் டவுனில் ஆடுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. தென் பேட்டிங்கில் 7th டவுனில் ஆடியிருந்தார். பட் இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் அப் த ஆர்டரில் பேட்டிங் வர சான்ஸ் இருக்கு. எகென்ஸ்ட் ஹைதராபாத் பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி கிரேட்டாக இல்லை. 13 இன்னிங்ஸில் 174 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 16 ஆவரேஜில். தென் பவுலிங்கில் 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் குவாலிட்டி பிளேயர் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவார். சாம்ஸ் முலானி பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூம்ரா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக 13 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பியூஷ் சாவ்லா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. சாவ்லா எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 17 மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 சீசனாக ஆல்மோஸ்ட் 10+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். பட் இந்த வென்யூவில் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜெரால்டு கோட்ஸே மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். ஆவரேஜாக 2 விக்கெட் வரைக்கும் ஒரு மேட்சுக்கு எடுத்து கொடுக்குற பவுலர். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். லுக்வுட் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். நல்ல பவுலர். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கிளாசன் சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடியிருந்தார். நல்ல பவர் ஹிட்டர். அகென்ஸ்ட் மும்பை லாஸ்ட் சீசனில் 2 இன்னிங்ஸில் 54 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. மும்பையில் கோட்ஸே அண்ட் பூம்ரா 2 குவாலிட்டி பவுலர்ஸ் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. ஸோ கிளாசன் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பார்க்கணும். மயங்க் அகர்வால் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் டீசெண்டாக ஆடியிருந்தாங்க. அகர்வால் லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் மும்பை 2 இன்னிங்ஸில் 131 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 151 ஸ்ட்ரைக் ரேட்டில். ரீசன்ட் ஃபார்ம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 200ம் 3 50ஸும் அடிச்சிருந்தாரு. அபிஷேக் சர்மா கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆடக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் மும்பை 7 இன்னிங்ஸில் 72 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இனிஷியலாக பூம்ரா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ராகுல் திரிபாதி குவாலிட்டி பிளேயர். ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் மும்பை 10 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. பட் 7 இன்னிங்ஸில் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆயிருக்காரு. பட் திரிபாதி எகென்ஸ்ட் பூம்ரா சூப்பராக ஆடிருக்காரு. நல்ல பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்துல் சமாத் 6th டவுனில் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் மும்பை கிரேட்டாக இல்லை. ஹேடன் மார்க்ரம் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா பெருசாக இல்லை. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுலிங் பண்ணுறதில்ல. எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 4 இன்னிங்ஸில் 79 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பிளேயர். ஏர்லியாக விக்கெட் லாஸ் ஆனால் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆர்ம் பேசர். பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர். தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். எகென்ஸ்ட் மும்பை 1 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. பட் இங்கே 8th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டாக ஆட முடியும். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஷபாஸ் அகமது 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் சம்டைம் எந்த பவுலராவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ஷபாஸ் அகமது 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எகென்ஸ்ட் மும்பை கிரேட்டாக இல்லை. பேட் கமின்ஸ் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு.
பவர் பிளேயில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. கமின்ஸ் எகென்ஸ்ட் மும்பை சூப்பராக ஆடி இருக்காரு. பவுலிங்கில் 9 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸும், பேட்டிங்கில் 2 50ஸும் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 14 பால்ஸில் 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எகென்ஸ்ட் மும்பை 18 மேட்ச்சில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு புவனேஸ்வர் குமார். இஷான் கிஷனுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. நடராஜன் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. ரோஹித் அண்ட் இஷான் கிஷனுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. மயங்க் மார்க்கண்டே லெக் பிரேக் பவுலர், பழைய மும்பை இந்தியன்ஸ் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வாலை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஏடன் மார்க்ரம், தென் மார்க்கோ யான்சன். பவுலர்ஸில் பூம்ரா, பேட் கமின்ஸ், ஜெரால்டு கோட்ஸே, தென் நடராஜன். இதில் இஷான் கிஷனுக்கு பதிலாக திலக் வர்மாவை ட்ரை பண்ணலாம். தென் மார்க்ரமுக்கு பதிலாக ட்ரிப்பாதியை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ராகுல் திரிபாதி, நமன்தீர், பிரிவிஸ், மார்க்கண்டே, தென் புவனேஸ்வர் குமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹர்திக் பாண்டியா, மயங்க் அகர்வால், தென் ரோஹித் சர்மா எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இஷான் கிஷன், பேட் கமின்ஸ், தென் ஜெரால்டு கோட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.